இந்த வீடியோவை சிஎஸ்கே ஃபேன்ஸ், டோனி ஃபேன்ஸ் மஞ்சமாக்கணுங்க. 3 பேரும் தவிர்த்துருங்க, பார்க்காதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுவோம். கிரிக்கெட்டே கிடையாது ப்ரோ, இது ஃபுல்லா ஒரு ஸ்கேம். தோனியை வச்சு ஃபுல்லா ஸ்கேம். எல்லாம் தோனி 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 அவர் மட்டும் தான் பண்ணுவாரு. கேப்டன் அவர் போட்டு என்ன பண்றது? அவரும் போல்ட் ஆகிட்டு அவரும் சைலண்டா தான் போக முடியும். அவர்னா ஏதாச்சும் இது பண்ண முடியும். அவுட் ஆயிட்டாரு, திரும்பி வர முடியுமா? நான் இம்பாக்ட் பிளேயர் இருந்தா 10 ரன் வச்சிருக்கான், அவனும் இல்ல. வேற அவள்தான் டீம் இப்ப மூடிச்சு. அவள் தான் உண்மையா சொல்றேன், தயவு செஞ்சு வீட்லயே இருங்க, சேப்பாக்கம் பக்கம் வராதீங்க. நண்பர்களே, தம்பி சொல்றேன் கேளுங்க, வீட்லயே இருங்க. வீட்லயே டோனியை வச்சு ஸ்கேம் பண்ணுறாங்கங்க. இது ஆனால் தெரிய மாட்டேங்குது, நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாவம், அவங்கெல்லாம் பாவம். இதுதான் வந்து டோனியோட கடைசி சீசன், இதுதான் டோனியோட கடைசி சீசன். கடைசி சீசன் கப்போட வர வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு நம்ம மக்கள் ரொம்ப பாவமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த இன்னோசன்சி, அந்த ரசிகர்களின் அறியாமை, இன்னோசென்சி, அதை பயன்படுத்தியே வந்து ஒரு பெரிய ஸ்கேம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. டோட்டல் ப்ரோ, அது நிஜமாவே உண்மை. அதுதான் உண்மை. ஃபுல்லாக ஸ்கேமு. அவரை வந்து ரிட்டையர் பண்ணவே விட மாட்டாங்க. அவரை டீமில் வச்சுட்டு அவரும் சொல்லிட்டார், வீல் சேர்லனாலும் என்னை இழுத்துட்டு வந்து உட்கார வச்சுருவாங்கன்னு. ஏன்னா சம்பாதிக்கணும், போட்ட காசுக்கு மேலே எடுக்கணும். இதுதான், வேற ஒன்றுமே இல்லை ப்ரோ. இதுதான் சென்னையோட கடைசி சீசன், இதுதான் டோனியோட கடைசி சீசன், இதுதான் டோனியோட கடைசி சீசன். அவங்க அந்த ஸ்கேமை கண்டினியூஸாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. டோனி அப்படிங்கிற ஒரு பின்பத்தை காட்டி காட்டி அவங்க வந்து டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப விலைக்கு விற்கிறாங்க. Please don't go to any CSK match. Yeah, there are very mad. It ruins the reputation and I hate that. It will take your money 55,000 and all. Our family with 17 members went there and we wasted 55 to 60,000. So I don't like Salah for no reason. Dhoni is Salah for no reason. Dhoni also very bad because they are very bad. Please don't waste your money while going in a CSK match. Please don't go. It's ruined the reputation. It can ruin your reputation. So please don't. டோனி அப்படிங்கிற ஒரு பெரிய பின்பத்தை வச்சு இங்கே ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவரை வந்து மறுபடியும் கேப்டனாக மாற்றிருக்காங்க. ருத்துராஜ் கேப்டனாக இருந்தார், ஆனால் அவருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோனியை மறுபடியும் கேப்டனாக கொண்டு வந்துருக்காங்க. இதில் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பெரிய ஸ்கேம் இருக்குது அப்படின்னு வந்து ரசிகர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. சிஎஸ்கே அடிக்கடி தோக்குறதுனால சிஎஸ்கே மேட்சுக்கு வந்து ஆட்கள் வரமாட்டேங்காங்க. இதுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி டோனியை மறுபடியும் கேப்டனாக கொண்டு வராங்க. டோனி கேப்டனாக வந்ததுனாலேயே அங்கே வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து மறுபடியும் மேலே போய்கிட்டு இருக்கு, மேலே போகுது, அப்படி போகுது. அப்போ வந்து ரசிகர்கள் பார்க்குறாங்க, டோனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டி தான்ட்டு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு வந்து கடைசியாக விளாண்ட மேட்ச்சில் நிறைய ரசிகர்களுக்கு அறிவு வருது. என்னடா நம்ம வந்து டோனிக்காக இந்த மேட்ச்சை வந்தோம், ஆனால் இந்த மேட்ச்சு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு, நம்ம காசெல்லாம் வேஸ்ட்டு. வெறும் 2000 ரூபா டிக்கெட்டை 20,000 ரூபாய்க்கு இவங்க விற்றாங்க, நம்ம காசை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் மேட்ச்சில் ஒன்றுமே இல்லை. அங்கே 150 ரன் அடிக்கிறதுக்கு திணறாங்க, 100 ரன்னே அடிக்கலை. போன மேட்ச்சு வெறும் 104 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகுறாங்க. டூனியை வச்சுட்டானுங்க போல சிஎஸ்கேக்கு. எங்கே பார்த்தாலும் மரமாகவே வாழ்ந்துனுக்குது. கேட்டால் சிஎஸ்கே மேட்சா நான் எப்படி இந்த டீமுங்க இது அனைத்துக்கு எப்படி ஆயிடுச்சு. கேகேஆரில் இந்த சுனில் நரேன்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, ஐயோயோ அவன்லாம் மனுஷனா. அவன் பேட்டிங்லையும் செம்மையாக இருக்கான், பவுலிங்லையும் விக்கெட் எடுக்கிறான். யாரா இந்த வீடியோவில் சிஎஸ்கே டீமுக்கு சூனியம் வச்சுட்டாங்க. சூனியம் வச்சதுனால ரொம்ப மோசமாக விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. சூனியம் வைக்கலடா, அது டீமே அப்படி தான் எடுத்ததே. ஆக்ஷனில் எடுத்த டீமே அந்த அளவு லட்சணமான டீமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு விஷயத்தை இங்கே வந்து நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேங்க. காரணம் வந்து இது வரைக்கும் நீங்கள் 18 சீசன் ஐபிஎல் நடந்திருக்கு. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸு வளர்த்து விட்ட தமிழ்நாட்டு பிளேயர் எத்தனை பேருன்னு சொல்லி கணக்கெடுத்து பாருங்கள். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பஞ்சாப் டீம் எடுத்துக்கோங்க, டெல்லி டீம் எடுத்துக்கோங்க, ராஜஸ்தான் டீம் எடுத்துக்கோங்க, மும்பை டீம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டீமுமே அவன் மாநிலத்து டீமு, மாநிலத்தில் உள்ள பிளேயர்ஸ், யங்ஸ்டர், எமர்ஜிங் பிளேயர்ஸு, அவங்கள ஒரு யங்ஸ்டரை எடுத்துகிட்டு வந்து அவனை வந்து எமர்ஜிங் பிளேயராக வந்து மாற்றி விடுவான். ஆனால் சென்னையில் இது நடந்திருக்கான்னு சென்னை மாக்கான்சி யோசித்து பார்க்கணும், மக்கள் நாமளும் யோசித்து பார்க்கணும். இந்த சீசனில் கூட அவங்க வந்து எடுத்திருக்காங்க மோசமான பிளேயரு. திருப்பதி, தீபக் கூட இவங்கெல்லாம் யார், அவங்களும் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறாங்க. அவங்கள டீமில் எடுத்து அவங்கள விளையாட வைக்கிறாங்க. நீங்கள் இந்தியன் டீமில் வந்தப்போ என்ன சொன்னீங்க? என்எஸ்எஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறோம், சச்சினுக்கு வாய்ப்பு கொடுக்குறத யோசிச்சிங்களா? கிரிக்கெட் கடவுள் சச்சினுக்கே வாய்ப்பு கொடுக்க யோசிச்சிங்க. சேவாக்கு ஜாம்பான் பவுலர்லாம் தூக்கி போட்டு அடிக்கிற சேவாக்கு வாய்ப்பு கொடுக்க யோசிச்சிங்க. நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க?
என்செஸ் வாய்ப்பு கொடுக்காம சென்ட்ரல் வந்து உட்காந்துருக்கீங்களா? தப்பல்ல அது. இதே தமிழ்நாட்டில் தான் வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டில் தான் சாய் கிஷோர் மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, சாய் சுதர்சன் மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை இவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அடையாளம் கண்டுக்குள்ள போகிறதும் கிடையாது, அவங்கள வந்து வளர்க்க போகிறதும் கிடையாது. காரணம் வந்து அவங்கள வளர்த்து விட்டா பெரிய ஆளாக ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் வந்து சென்னை மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்போதுமே இருக்குது. இதை வந்து நான் 18 வருஷமாக நான் கவனிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ஒரு சோகமான வீடியோ வந்து பார்த்தேன், அதை பாருங்க. பஞ்சாப் கிங்ஸு ராஜஸ்தான் 2 பாயிண்ட், ஆர்சிபி 2 பாயிண்ட், ஸ்வாக கேகேஆர் வந்து நின்று உடனே போயிட்டு வாங்க. இந்த மாதிரி தாங்க இருக்குது. எந்த டீம் வந்தாலும் அவங்களுக்கு 2 பாயிண்ட்டு கேரண்டி அப்படிங்கிற ஒரு மோசமான நிலமையில தான் சென்னை டீம் இந்த சீசன் விளாண்டுட்ருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வந்து சென்னை பாட்டம் ஆஃப் த டேபிள் கடைசி இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களும் ராஜஸ்தான் டீமும் தான் கடைசி இடத்துல இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. காரணம் என்ன, ராஜஸ்தானும் ரொம்ப கேவலமான டீமாக தான் இருக்குது. ராஜஸ்தான் டீமை கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு ஆல்ரவுண்டர் கூட இல்லை. ஒரு டீமுக்கு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் ஆப்ஷனில் அந்த கிரிக்கெட்டும் ஒரு ஆல்ரவுண்டரை கூட எடுக்கல. முன்னாடியாவது அஸ்வினை வந்து ஆல்ரவுண்டர்னு நம்பி டீமில் வச்சுட்டு தானே. ஆனால் அஸ்வினை மாதிரி ஒரு பிளேயர் கூட இந்த தடவை ராஜஸ்தான் டீமுக்கு கிடையாது. 5 விக்கெட் போயிடுச்சுன்னா ராஜஸ்தான் டீம் காலி. கடைசி இடம் யார், ராஜஸ்தான் டீமா இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸா? இவங்க 2 பேருக்கு தான் வந்து மிகப்பெரிய போட்டி இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் இன்னொரு மீம் பார்த்தேன், அதை பாருங்கள். பண்டிகைனா ஹோலி, சிஎஸ்கே காலி. ஆடியா ஆடு, சரக்கடிச்சா மப்பு, ஆர்சிபிக்கு கப்பு. பெங்களூர் ஈசாலா கப் சொல்ல கையில இருக்கு தட்டு, சிஎஸ்கேக்கு வெட்டு. ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து இதை சென்னையின் தோல்வியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஆர்சிபி இந்த சீசன் வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட 3வது பிளேஸில் இருக்கிறாங்க. ஆர்சிபி டீமும் வந்து எல்லா சீசன்லேயும் வந்து நல்லா விளாடுவாங்க. பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்கும். ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா குணால் பாண்டியன் அங்கே ஸ்பின் போடுறாரு. குணால் பாண்டியா வந்து ஒரு ஆறாவை கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் டீமில் வந்திருக்குது வந்து அந்த பவுலிங் யூனிட்டுக்கு வந்து ஒரு தனி எனர்ஜி இப்போ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆர்சிபி வேறு லெவலில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்சிபி சொல்லப்போனால் இந்த சீசனில் கப் அடித்தாலும் அடிச்சிருவாங்க, ஈஸாலா கப் நம்மதை ஆக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு சீசன். அடுத்ததாக வந்து இன்னொருத்தர் வேறு லெவலில் வந்து ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தாரு டோனியை பற்றியும் இந்த மஞ்சள் மாக்கான்ஸ் பற்றி. அதை கேளுங்க. தோனி அவ்வளோதான் ஆயிடலாம் ப்ரோ. ஏன்னா இதுக்கு மேலே இருக்காங்கல்ல, ஆளுங்க இருக்காங்க. அவர் ஆடி அந்த ஃபேன்ஸுக்காக அவர் ஆடுறது தேவையில்ல. மிச்சபடி சிஎஸ்கே டீம் பண்ணி பார்த்தா தோனி வேணாதான், அவ்வளோதான். தோனி மட்டும் மாற்றினால ப்ரோ, சிஎஸ்கே ஃபேன்ஸே மாற்றணும் ப்ரோ. எல்லாம் தற்கொலை ஃபேன்ஸாக இருக்கானுங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸே மாற்றணும் இல்லை, டோனியை மட்டும் மாற்றினா பார்த்தாது, மொத்த டீமையும் மாற்றணும், சிஎஸ்கே ஃபேன்ஸையுமே மாற்றணும். எல்லாம் தற்கொலை ஃபேன்ஸாக இருக்காங்க. தற்கொலை ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டோனி வந்து 110 மீட்டரில் 6 அடித்தா போதும், எதிரி டீம் வந்து பயந்துட்டாங்க, ஒரு 6 அடித்த உடனே பயந்துருவாங்களாம் எனிமி டீமு, உடனே வந்து இவங்களுக்கு வந்து அதுவே போதுமா. இப்படிப்பட்ட தற்கொலை ஃபேன்ஸை வச்சுட்டு இவங்க சென்னை என்ன செய்ய முடியும்? டீமையும் மாற்றணும், டோனியையும் மாற்றணும், மொத்த ஃபேன்ஸையும் மாற்றணும் அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. கடைசியாக ஒரு மீம் வீடியோ பார்த்தா அது வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, அது உங்களுக்காக. ஆர்சிபி டோனி மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மஞ்ச மாக்கானுங்களா மனம் திரும்புங்க. இப்படிலாம் இருக்காதீங்க, இப்படிலாம் இருந்தால் கிரிக்கெட்டே அழிஞ்சு போயிடும் உங்களால். அதனால் மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. யாருமே இல்லை இங்கே, மன உளைச்சல் அவ்வளோ கஷ்டம். நான் பார்த்துங்க எவ்வளோ சிஎஸ்கே வீரனாக இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு. மரம் வளர்ப்போம், மழை காப்போம், அவ்வளோதான் சொல்ல முடியும். மரம் இந்த சீசனில் மரம் வளர்க்குறதுக்காவது
இந்த சீசனில் மரம் வளர்க்குறதுக்காகவது சென்னை விளாடுறாங்க. ஒவ்வொரு டாட் பாலையும் வந்து 18 மரங்கள் நட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இந்த வீடியோவை முடிப்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.